ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது அம்பிகேஸ்வரி சேனல். நம்ம தேங்காய் சிரட்டையை வச்சு நம்ம ஹேர் டை பண்ணலாம். வாங்க. இன்ஸ்டன்ட் ஹேர் டை பாருங்கள். இதை கேஸில் வச்சாச்சு. இது கொஞ்சம் நெருப்பு பிடிக்கட்டும். பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு இது நல்லா எரியட்டும். எரிஞ்சு அந்த கறியை நம்ம மிக்சியில் வச்சு தூள் பண்ணி நம்ம ஹேர் டை பண்ணலாம். வாங்க. இது அதுக்கு முன்னாடி பண்ணது ஃபஸ்ட்டு. இது இப்போ வீடியோவில் காமிச்சது. இது பாருங்கள் எப்படி எரியுது. இது கொஞ்சம் நெருப்பு பிடிச்சிடுச்சு. பிடிச்சதுக்கப்புறம் நல்லா சுற்றி எரியட்டும். பாருங்க இது எப்படி எரியுது. இது ஸ்டவ்வில் எரியுது. ரெண்டுத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோம். பாருங்க நல்லா கொழுந்து விட்டு எரியுது. நல்லா கறியாகணும். நல்லா கறியாகட்டும். பாருங்க நல்லா எரிஞ்சு நிற்கிற ஸ்டேஜ். இது நின்றுடுச்சுன்னா நம்ம ஆற விட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள் நின்றுடுச்சு. கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள் முடிஞ்சிடுச்சு. இதை சும்மா அப்படி லேசாக க்ரஷ் பண்ணலாம். இது தேங்காய் சிப்பின்றதால நம்ம ஹேருக்கு நல்லது. நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறட்டும். பாருங்க நெருப்பாக இருக்குது. க்ரஷ் பண்ணி விடலாம். சூடு ஆறுனா தான் நம்ம மிக்சியில் போடுறதுக்கு சூடு ஆறலைன்னா மிக்சியில் போட முடியாது. கொஞ்சம் சூடாக கடாயிலே இருந்தால் சீக்கிரம் ஆறாதுன்னுட்டு நான் பிளேட்டில் கொட்டிட்டேன். பாருங்கள் அப்போ கூட நெருப்பு இருக்குது கொஞ்சம். இது நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு ஜலிக்கணும். அரைக்கலாம். இருங்க. சூடாக இருக்குது.
பாருங்க. இப்படி கருப்பாக பிடிக்குது பாருங்கள். பாருங்கள், அதோட தூள்லேயே எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் கையை. பாருங்கள், இது நரமுடியில் பட்டுதுன்னா அப்படியே பிடிச்சிக்கும். சும்மா கழுவுனா போகாது. இது ஷாம்பு போட்டால் போயிடும். ஆனால் இன்ஸ்டண்ட்டு தானே இது, பர்மனெண்ட்டு கிடையாது. பாருங்கள், ஆனாலும் எங்கேயாவது வெளியே போகிறோன்னா டக்குன்னு எடுத்து அப்ளை பண்ணிக்கின்னு போகலாம். பாருங்கள், இவ்வளோதான். இதே தான். மிக்ஸி ஜார் வந்து ஈரம் இல்லாத பாருங்கள், காஞ்சி இருக்கணும். இப்போ இது வந்து சுடுது ஒரு இது பாருங்கள், இதில் போட்டுடலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டு அரைச்சின்னு வந்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா கை எப்படி பிடிச்சிக்குது. பாருங்கள் எப்படி பிடிச்சிக்குது. இது கொஞ்சம் கோகோனட் ஆயிலோ இல்லை பாதாம் ஆயிலோ, உங்களுக்கு எந்த ஆயில் பிடிக்குதோ அதில் இது வந்து கொஞ்சம் ஜலிச்சிடணும். நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 தேங்காய் சிப்பி தான் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை ஜலிச்சிட்டு பாருங்கள், ஜலிச்சாச்சு. அது வேஸ்ட். இது ஜலிச்சது. பாருங்கள், தட்டெல்லாம் கூட பிடிச்சிக்கிச்சு. இதுதான் ஜலிச்சது. பாருங்கள், இதை ஒரு குட்டி பிளேட்டில் போட்டுக்கின்னு இது மாதிரி கொஞ்சமாக போட்டு தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலெல்லாம் போட்டு காசி வச்சுருக்கேன். இதை ஒரு சொட்டு அதில் ஊற்றி அவ்வளோதான், போதும். போட்டுட்டோமா. பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது. அவ்வளோதான். இதை வந்து நம்ம கையில் போடலாம். முடியில் போட்டு பாருங்கள், கையிலேயே இவ்வளோ பிடிக்குது. பாருங்கள், கையிலேயே இவ்வளோ பிடிக்குது. பாருங்கள், கையிலேயே இவ்வளோ பிடிக்குது. பாருங்கள், டேப்பில் தண்ணியில் போடுறேன்.
இந்த மாதிரி பண்ணி வேஸ்ட்டாக போகிற தேங்காய் சிப்பியை வச்சு ஏர் டைட் பண்ணுங்கள். பாருங்கள், இன்ஸ்டன்ட் தான், இன்ஸ்டன்ட் ஏர் டை இது. பாருங்கள், நல்லா பிடிச்சிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பண்ணுங்கள். இதே மாதிரி ஹேர் டை பண்ணி தலையில் தடவுங்க. வெள்ளை முடி காணாமல் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.